Hi friends, IPL 2025 match number 41 SRH vs MI மேட்ச். ஸோ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஹோமில் நடக்குது. ஹைதராபாத் ராஜீவ் காந்தி ஸ்டேடியமில் ப்ளே பண்ணுறாங்க. 23rd ஏப்ரல் மேட்ச் 7:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும் எப்பயும் போல். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்மளோட வீடியோஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எடுத்து கொண்டு போய் யூடியூப் கொடுக்கும். அதுதான் யூடியூப்போட அல்காரிதம். ஸோ ஒரு லைக்கை போட்டு வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம பிச் ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாட்ஸ் அனலைசஸ், யாருக்கு ஹை ஸ்டாட்ஸ் இருக்குது, யாருக்கு ஸ்டாட்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் எல்லாமே பார்த்துலாம். ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சொல்லக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்லாம் டெய்லி நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சை நம்ம நோட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மேட்ச்சு. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டு பாருங்கள். மற்ற மேட்சஸை கம்பேர் பண்ணுறோம் இந்த மேட்ச் நல்லாவே பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸ்மால் லீகும் ஈஸியாக ஜெயிக்கலாம். ஸோ கொஞ்சம் கணிச்சாவே போதும். ஸோ கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்தில் இது வரைக்கும் 4 மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 4 மேட்சஸ் நடந்திருக்கு. யார் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கூட ஃபஸ்ட்டு ஆர்ஆர் மோதுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னோ ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜிடி ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட்டாக ப்ளே பண்ணாங்க. இந்த 4 மேட்ச்சில் 2 பிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்துக்கே ஹைதராபாத்தில் 2 பிச்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ரோட் ட்ராக், அதாவது ஹைதராபாத்தில் எஸ்ஆர்ஹெச் இது வரைக்கும் இந்த ஐபிஎல்ல அந்த ரோட் ட்ராக்கில் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 மேட்ச் மட்டுமே வின் பண்ணியிருக்காங்க. மிச்சம் எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அவங்களோட ஹோம் கிரவுண்ட்லேயே அந்த நியூட்ரல் ட்ராக்கில் ப்ளே பண்ண போட்டிகள்லேயே தோற்றுருக்காங்க எஸ்ஆர்ஹெச். மற்ற கிரவுண்ட் வெண்ணிலையும் மற்ற டீம்ஸோட ஹோம்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட்டில் தான் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ அந்த ரோட் ட்ராக்னு வந்துட்டால் அவங்களுக்கு ஏற்ற விதமாக பிச்சர் இருக்கிறனால வின் பண்ணியிருக்காங்க. எல்லா பிளேயர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பற்றி பார்த்தலாம். 4 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்ஆர் கூட ப்ளே பண்ணாங்க. அதில் 280 அடித்தாங்க. ஆர்ஆர் 240 அடித்தாங்க சேசிங்கில். 40 ரனில் தோத்தாங்க. அதுக்கப்புறம் லக்னோ கூட ப்ளே பண்ணாங்க. அது ஒரு நியூட்ரல் ட்ராக் யூஸ் பண்ணாங்க. அதாவது பவுலிங்க்கும் ஃபேவரபுளாக இருக்கும். ஒரு ரோட் ட்ராக் கிடையாது, நியூட்ரல் ட்ராக்கு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 170+ ஆவரேஜ் ஸ்கோர் அதில் போகும் நியூட்ரல் ட்ராக்கில். ரோட் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200+, 220, 240க்கு மேலே போயிடும் கன்ஃபார்ம். அந்த மாதிரி ஒரு ரோட் ட்ராக்கு இருக்குது ஹைதராபாத்தில். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஸோ அந்த நியூட்ரல் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா 170+ போயிடுது. விக்கெட்டுன்றது அதிகமாக விழுகுது அந்த நியூட்ரல் ட்ராக்கில். ஏன்னா அது கொஞ்சம் பவுலருக்கும் ஃபேவரபுளாக இருக்கிறனால விக்கெட்ஸ்ன்றது அதிகமாக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடி கூட ப்ளே பண்ணாங்க. அதுவுமே நியூட்ரல் ட்ராக் தான். எகெயின் மறுபடியும் யூஸ் பண்ணாங்க. அதுலேயும் விக்கெட்டுன்றது நிறையா போயிடுச்சு. பட் ஜிடியோட பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கனால ஓப்பனர்ஸாக இருக்கட்டும், ஜாஸ் பட்லர், அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் நிறைய பேர் ஹிட் பண்ணாங்க. வேகமாகவே மேட்சை முடிச்சிட்டாங்க. விக்கெட்ன்றது கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஜிடியோடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அது நியூட்ரல் ட்ராக் தான். அந்த விக்கெட் ஆவரேஜ் கம்பேர் பண்ணுறப்ப இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹைதராபாத்தில் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவுமே கம்மியாக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்த விக்கெட் எல்லாம் அதிகபட்சமாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஏதாவது 1-2 ஸ்பின்னர்ஸ் தான் விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு விக்கெட் அந்த மாதிரி தான். அதிகபட்சமாக தீக்ஷனா மட்டும்தான் 2 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு இந்த கிரவுண்டில். அப்புறம் ஆடம் ஜாம்பா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அவ்வளோதான். மற்றபடி ஸ்பின்னர்ஸ் அவ்வளோவா யாருமே விக்கெட் எடுக்கல. பேசர்ஸ்க்கு தான் அதிகபட்ச விக்கெட் ஹைதராபாத்தில் விழுந்திருக்கு. அது 2 பிச்சிலையுமே சொல்கிறேன். நியூட்ரல் ட்ராக்காக இருந்தாலும் சரி, ரோட் ட்ராக்காக இருந்தாலும் சரி, பேசர்ஸ் தான் ஃபுல் சப்போர்ட்ன்றது இருக்குது. விக்கெட் அவங்க தான் பிக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிடி மேட்ச் சொல்லியாச்சு. லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ 140 அபிஷேக் சர்மா அடித்தார். 3 சான்ஸு கிடச்சிது. லக்குமே இருக்குது அவங்களுக்கு. எம்ஏ மேட்ச்லேயும் லாஸ்ட் எம்ஏ மேட்ச்லேயுமே டிராவிஸ் ஹெட்டுக்கும் அபிஷேக் சர்மாவுக்கும் லக்குன்றது இருந்துட்டு தான் இருக்குது. கேட்ச் ட்ராப்ஸ் நிறையா பார்த்தோம். ஃபஸ்ட் ஓவரில் 2 பேருமே அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்கோர் போயிட்டாங்க. நீங்கள் அதிலே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மொதல் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் கூட ரோட் ட்ராக்கில் ப்ளே பண்ணாங்க ஹைதராபாத்தில். பயங்கரமாக அடித்தாங்க. அபிஷேக் சர்மா 140 என்னென்னமோ நடந்துச்சு அந்த மேட்ச்சில். செம்ம என்டர்டைன்மெண்ட், நம்மளுக்கு பார்க்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக போகும். அதுமாதிரி டெலிகிராம்லேயே அப்டேட் பண்ணிட்டேன் ரோட் ட்ராக் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு. அதுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வின் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆனால் அப்படியே மும்பை இந்தியன்ஸ் அதான் வான்கேடைக்கு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பவுலிங்க்கு சப்போர்ட் ஃபுல்லாக இருக்க பிச்சில் கூட ரொம்ப கேவலமாக ப்ளே பண்ணுறாங்க எஸ்ஆர்ஹெச். ரொம்ப ஒஸ்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க. யாருனாலுமே பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. கேர்ள்சன் மட்டும்தான் கொஞ்சம் எந்த பிச்சாக இருந்தாலுமே கொஞ்சம் டீசெண்டாக ஆடிட்டுருக்காரு எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். ஸோ ரோட் ட்ராக் யூஸ் பண்ணாங்கன்னா பேசர்ஸ் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறதுக்குமே சான்ஸ் இருக்குது. எம்ஏயுமே நல்ல கடப்பார டீமாக வந்துட்டாங்க. அவங்களுக்குமே ரோட் ட்ராக்னா அவங்களுமே நிறையா பேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களும் அடிக்கலாம். ஸோ அப்படின்றப்ப நம்ம எப்படி டீம் எடுக்கலாம், 2 பிச்சுக்கு எப்படி டீம் எடுக்கலான்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச் அனலைஸ் பண்ணுறப்போ நான் எந்த பிச்சுக்கு யார் எடுக்கலாம் எப்படி போகலான்றதை சொல்லிடுறேன். நம்ம ஃபஸ்ட் ஸ்டாட்ஸை ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ டோட்டல் மேட்ச் 82ல் 175+ ஆவரேஜ் ஸ்கோரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 37 டைமும், சேசிங் 43 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 35 மேட்ச் பிலோ 150 போயிருக்கு. அதேமாதிரி 13 மேட்சஸில் 169 போயிருக்கு. 12 மேட்சஸில் 189 போயிருக்கு. 21 மேட்சஸில் 190+ போயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த 2 பிச்சுன்றது இருக்குது. லோ ஸ்கோரிங் பிச்சும் ஹை ஸ்கோரிங் பிச், அதாவது நியூட்ரல் பிச் ஒரு 170+ போகும்.
இந்தளவு குறைஞ்சிருக்கான்றது எனக்கு தெரியல. பட் ரீசெண்ட் டைமில் நடந்த 4 மேட்சஸில் அவ்வளோ குறைய கிடையாது. 170+ நியூட்ரல் ட்ராக்லேயும் ரன்னுன்றது போயிருக்கு. அதுக்கப்புறம் ரோட் ட்ராக்கில் அடி அடிச்சிருக்காங்க. பவுலிங் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 82 மேட்ச்சில் நான் சொன்ன மாதிரி பேசஸ் பாருங்கள் 467 விக்கெட் எடுத்திருக்காங்க ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு 198 விக்கெட் மட்டும்தான் விழுந்திருக்கு. ஸோ மிடில் ஸ்பின்னர்ஸ் ஏதாவது 1 or 2 ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த லாஸ்ட் 4 மேட்சஸில் நான் பார்த்ததில் தீக்ஷ்ணா 2 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ப்ராவல் பிளேயிங் லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, கர்ல்சன், அனிகேட் வர்மா, அபினவ் மனோகர், பேட் கமிங்ஸ், முகமது ஷமி, ஆன்சாரி ஜீசன், அப்புறம் ஈசான் மல்லிங்கா, அக்ஷர் பட்டேல். ஸோ போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அபினவ் மனோகருக்கு பதிலாக ராகுல் சகரை கொண்டு வந்தாங்க. பட் இந்த ஹைதராபாத் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ எடுக்காது. அதே மாதிரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக ரோட் ட்ராக் யூஸ் பண்ணாங்கன்னா இன்னொரு ஹிட்டரை உள்ளே கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி 1 or 2 ஒரு சேஞ்ச் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஹைதராபாத்தோட பிளேயிங் லெவனில். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா எப்பயும் போல இம்பாக்டாக உள்ளே வந்துடுவார். அதே மாதிரி இங்கே விக்னேஷ் புதூருக்கு பதிலாக எகெயின் அஸ்வினி குமார் லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் பிக் பண்ணார். அவரையுமே கொண்டு வரதுக்கான ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமில் கொண்டு வரதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா அதுக்குமே இங்கே தேவையில்லை. சேனரே அந்த வேலையை டைட் பவுலிங் கண்டெயின் பண்ணி பவுல் பண்ணுறது, டைட் பவுலிங் பண்ணுறதுக்கு அவர் யூஸ் ஆகிப்பார். ஸோ மேபி எகெயின் அஸ்வினி குமாரே வரலாம். போன லாஸ்ட் மேட்சோட பிளேயிங் லோனோடைய போகலாம் மும்பை இந்தியன்ஸு. ஸோ ரிக்கில்டன், ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸி, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, அமந்தர், தீபக் சகர், சாண்டனர், பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், இங்கே அஸ்வினி குமார் இல்லைனா விக்னேஷ் புதூர். ஸோ இதுலேயுமே ஒரு சேஞ்சுன்றது இருக்கலாம். குபேரா ஃபேண்டஸியை இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். ஸோ 1 பிளேயர் ஃபேண்டஸி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பு. ஸோ அதில் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணி சூப்பராக ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம். தினமும் நம்ம டெலகிராமில் உங்களுக்கு 1 பிளேயர் செலக்ஷன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ பிக்கிங் டியோ பிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்போம். நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஐடியா போய்க்கலாம். ஸ்டார்ஸ் வைஸும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா சூஸ் பண்ணியிருக்காங்க டபுள் ஆப்ஷன்னால. பட் ஹர்திக் பாண்டியாவுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அபிஷேக் சர்மாவோட போகலாம். ரோட் ட்ராக்காக என்னென்னு பார்த்துட்டு அபிஷேக் சர்மா விடுங்க. எந்த ட்ராக்காக இருந்தாலும் நீங்கள் திலக் வர்மாவோடையும் சரி, சூரியகுமார் சரி போகலாம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவை நீங்கள் ரோட் ட்ராக்காக இருந்தால் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு தெரியக்கூடிய ஸ்டாட்ஸை வச்சு சூப்பராக பிக் பண்ணி வின் பண்ணலாம், ப்ராஃபிட்டுமே பார்க்கலாம். ஸோ பவுலிங் செட்டுமே கொடுத்துருவாங்க. அதுலேயும் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை நான் 2 பிளேயரோட போக விரும்புகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 பிளேயர் செட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போய் ஒரு கான்டெஸ்ட் போனீங்க அப்படின்னா இதில் நீங்கள் அபிஷேக் சர்மா, அக்ஷர் பட்டேல் இந்த மாதிரி ஒரு பேட்டர் ஒரு பவுலரை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஜாஸ்பின் பும்ரா, சூரியகுமார் யாதவ், பேட் கமிங்ஸ். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். சூப்பரான ஆப்பு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன்ற நம்மளுடைய ரெஃபர் கோடை போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயராக டக்குன்னு பார்த்துலாம். ஸோ இதில் நான் சிம்பிளாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய 4 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் வெனியூ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 30+ ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. நான் வேகமாக சொல்லிடுறேன். ஸோ 30+ ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஒரு நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஹெட் டு ஹெட் வெனியூ ரெண்டுலுமே. ரோஹித் சர்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெட் டு ஹெட்டில் 22+ ஆவரேஜ்ன்றது தான் வச்சிருக்காரு. பட் வென்யூவில் 32 ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ திலக் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா 50+ ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு வென்யூவில். ஸோ ஹெட் டு ஹெட்லேயுமே 40+ன்றது இருக்குது. நல்ல ஸ்டாட்ஸு. கர்ல்சனை பொறுத்த வரைக்கும் அவருமே 2லேயுமே 40+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. டிராவிஸ் ஹெட்டுமே 2 ஹெட் டு ஹெட் மும்பைக்கு எகென்ஸ்டாகவும் சரி இந்த வென்யூலும் சரி 40+ ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ கீழே இருக்க 2வது லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஹெட் டு ஹெட், அதாவது இவங்களாம் இந்த டீமுக்கு எகென்ஸ்டாக நல்லா ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஸ்டாட்ஸு. சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் வென்யூவில் ஸ்டாட்ஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் எஸ்ஆர்ஹெச்க்கு எகென்ஸ்டாக 40+ ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி பேட் கமிங்ஸ் எகென்ஸ்டாக, அதாவது உமன்ஸ் எகென்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 6 விக்கெட்டுன்றது பிக் பண்ணியிருக்காரு. அதாவது சராசரியாக 2 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. ஆவரேஜ் விக்கெட் 2 விக்கெட்டு. அதே மாதிரி இந்த வென்யூலையும் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 11 விக்கெட்டுன்றது பிக் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போவாக தான் ட்ரீம் டீமில் 1 or 2 மேட்ச்லாம் ட்ரீம் டீமில் வராது. பெரிய உள்ள விக்கெட் டேக்கிங்காக இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவர் இல்லை. ஸோ ஏர்லியராக அவரை வந்து பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்னா விக்கெட்டுன்றது விழுக மாட்டேங்குது. டெத்தில் போடுறப்பயுமே டைட் பவுலிங் பண்ணி யாக்கராக தான் போட பார்க்குறாரே தவிர விக்கெட் டேக்கிங் பவுலிங் கிடையாது ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படின்றப்போ ரீசன்ட் ஃபார்ம்ன்றது கம்மியாக இருக்குது. நான் ஸ்டாட்ஸ் இருக்கிறத சொல்லிடுறேன். ஸோ மிச்சத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் அனலைஸ் அப்போ பேசிக்கலாம். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு எஸ்ஆர்ஹெச்க்கு எகென்ஸ்டாக. ஸோ பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா 16 மேட்ச்சில் 18 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு எஸ்ஆர்ஹெச்க்கு எகென்ஸ்டாக. ஸோ 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. ஸோ தான் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 4 பேத்துக்குமே ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ எல்லாத்துலேயுமே சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 4 பேத்துக்கும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷான், அக்ஷர் பட்டேல் வந்து வென்யூ ஸ்டாட்ஸ் பிரமாதமாக இருக்குது.
அதையும் நோட் பண்ணிக்கேன். அபிஷேக் சர்மா 40+ ஆவரேஜ்ன்ற வச்சிருக்காரு. வென்யூவில் ஹெட் டு ஹெட்டில் ஆவரேஜ்ன்றது லோவாக தான் இருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டியுமே அதே மாதிரி தான் 40+ ஆவரேஜ் வென்யூவில் இந்த கிரவுண்டில் அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. இஷான் கிஷான் ஹெட் டு ஹெட்டில் ஒரே ஒரு மேட்ச் தான் மும்பைக்கு எகேன்ஸ்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. அதுலேயே 2 ரன் தான். வில் ஜாக்ஸ் விக்கெட்டுன்றது தூக்கிட்டாரு இஷான் கிஷானை. ஸோ வென்யூவில் 66 ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஒரு 100 அடிச்சும் நம்ம பார்த்துருப்போம். போன ரோட் ட்ராக் யூஸ் பண்ணப்போ இஷான் கிஷானுக்கு அவ்வளோவா சான்ஸ்ன்றது கிடைக்கல. இவங்க அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டுமே முடிச்சு விட்டாங்க. அடுத்தடுத்து இந்த பேட்டர்ஸ்க்கு சான்சஸ்ன்றது கிடைக்கல. ஸோ மேபி ரோட் ட்ராக் யூஸ் பண்ணால் இஷான் கிஷான் பெர்ஃபார்ம் பண்ணலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அக்ஷர் பட்டேல் வந்து அவரோட ஆவரேஜை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். 10 பாலுக்கு ஒரு விக்கெட்டுன்றதை பிக் பண்ணுற மாதிரி ஆவரேஜ்ன்றது ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ செம்மையான ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார். ஸோ வென்யூவில் சூப்பராக விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு அக்ஷர் பட்டேல். ஸோ அவரையுமே நோட் பண்ணிங்கிறது ஒரு 18 மேட்ச்சில் ஒரு 24 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு 10 மேட்ச்சில் ஒரு 15 விக்கெட் அந்த மாதிரி ஒரு 3-4 விக்கெட்டுன்றது எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்காரு அக்ஷர் பட்டேல். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. நான் சொல்லிடுறேன், இவங்களாம் டபுள் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது, இவங்களுக்கு வென்யூ ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம செகண்டரி ஸ்டாட்ஸ்ன்றதை இப்போ பார்த்துடலாம். ஸோ செகண்டரி ஸ்டாட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுவுமே ஒர்க் அவுட்ன்றது ஆகும். ஸோ பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங். இப்போது டிராவிஸ் ஹெட் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் அதிக ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ முகமது ஷமி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ அதே விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்டுமே ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ அதே விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ வெறும் 24 ஆவரேஜும், அதே மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. நான் எதுக்கு இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட் சீசன் மாதிரி ஃபார்மில் கிடையாது. ரொம்ப ஒரு சொதப்பான ஆட்டம் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. எகைன் நியூட்ரல் ட்ராக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு 6 ரன் வித்தியாசன்றது நமக்கு ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த நியூட்ரல் ட்ராக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த 30 ரன் அடிச்சார் லாஸ்ட் மேட்ச் இந்த ஹைதராபாத் ஜிடி கூட. ஐ திங்க் எகெயின்ஸ்ட் ஜிடி கூட தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 30 ரன்ன்றது ஸ்ட்ரகிள் பண்ணி அடிக்கிறாரு. அதுவும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் அவ்வளோ ஒரு செகண்ட் பேட்டிங்கில் 24 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. அப்படின்றப்ப நியூட்ரல் ட்ராக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் நிதிஷ்குமார் ரெட்டியை ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப எடுத்துக்கலாம், செகண்ட் பேட் பண்ணுறப்ப எடுக்காம விட்டுக்கலான்ற மாதிரி இந்த ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் செகண்ட் பேட்டிங் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமிங்ஸ். அவரை பற்றி பேசி ஆகணும். என்னன்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப மேட்ச் கூட விக்கெட்டே இல்லை. ஒரு ஃபஸ்ட்டு 10 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட் பவுல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதில் வெறும் 8 விக்கெட் தான் பிக் பண்ணியிருக்காரு. மேட்ச் கூட விக்கெட்டுன்றது இல்லை. ஆனால் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 5-6 விக்கெட்ன்றது எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. ஒரு செகண்ட் பவுலிங் போடக்கூடிய பெஸ்ட் பவுலர் பேட் கமிங்ஸ். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப நிறைய மேட்ச் இந்த சீசன்லேயே டெத் பவுலிங்கில் கூட பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து டெத் பவுலிங் கூட ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப ஒழுங்காக வரமாட்டேங்குது, அடி வாங்கியிருக்காரு, எக்ஸ்பென்சிவாக அதிகமாக போயிருக்காரு. அதே இது உங்களுக்கு வந்து இப்போது மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த டீமாக இருந்தாலும் ஒரு டீமை சேஸ் பண்ணுறாங்க, ஒரு செகண்ட் பவுல் பண்ணி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், கண்டெயின் பண்ணணும்னா அதில் வந்து எக்ஸ்பர்ட்டு பேட் கமிங்ஸ் சூப்பராக விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி கண்டெயின் பண்ணி பவுலிங் போடுவார். செகண்ட் பவுல் பண்ணுறப்ப பேட் கமிங்ஸை மஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எந்த பிச்சாக இருந்தாலும் சரி, ரோட் ட்ராக்காக இருந்தாலும் சரி, நியூட்ரல் ட்ராக்காக இருந்தாலும் சரி நோட் பண்ணிக்கோங்க. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் பேட்டிங்கில் தான் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது, ரன் ஆவரேஜ். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பேட்டில் அதிக ரன்கள் அடிக்கிறதோட செகண்ட் பேட் பண்ணுறப்ப டீசெண்டாக ட்ரீம் டீமுக்குள்ள வர அளவுக்கு இந்த சீசன்லையுமே ரன்ஸ்ன்றது ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நமந்திருமே செகண்ட் பேட் பண்ணுறப்ப தான் அதிக ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. பட் ஸ்டில் இந்த மாதிரி டீம் டேவிட், அசுதோஷ் சர்மா, அதுக்கப்புறம் வந்து ஜித்தேஷ் சர்மா, ட்ரூ ஜுரைல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமந்திர், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இந்த சீசன் கிடைக்கிற சான்ஸை கொஞ்சம் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அப்படின்றப்போ நமந்திருமே இந்த சீசனோட ஃபார்ம் ரொம்ப நல்லாவுமே இருக்குது. இப்போ கிடைக்கிற பேட்டிங்கில் டீசென்ட் ரன்ன்றதை அடித்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டு இருக்காரு. ஸோ எகெயின் பேட்டிங் கிடச்சிது, நியூட்ரல் ட்ராக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இவருக்கு கண்டிப்பாக பேட்டிங் கிடைக்கும். அதுவும் எக்ஸ்பெஷலி சேஸ் பண்ணுறப்ப நீங்கள் நமந்திரை சூப்பராக ஒரு லோ பொசிஷன் பிக்காக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டாட்ஸ் ஆகுது. தீபக் சர்மே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பவுலிங்கில் டெத்தில் அதிகமாக அடி வாங்குறாரு. அதுமாதிரி செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ஏர்லியராகவே விக்கெட் அதிகமாக பிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த செகண்டரி ஸ்டாட்ஸுமே யூஸ் பண்ணி நோட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம மேட்ச் அனலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெண்டு பிச்சுக்குமே சேர்த்து நான் அனலைஸ்ன்றது சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நியூட்ரல் ட்ராக்கு பார்த்துடலாம். இல்லை ரோட் ட்ராக்கு பார்க்கணுன்னா மேபி இந்த ரோட் ட்ராக் யூஸ் பண்ணுறப்ப நல்லா வியூஸ் அதிகமாக போகும், ஐபிஎல் மேட்ச் பார்க்குறவங்க அதிகமாக பார்ப்பாங்க, என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்குன்றப்ப மேபி எகெயின் எஸ்ஆர்எஸ் வின் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோமில் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். அவங்க அந்த பவரை யூஸ் பண்ணி ரோட் ட்ராக்கே யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். லாஸ்ட் மேட்ச் ரோட் ட்ராக் தான் யூஸ் பண்ணாங்க. இல்லை மாற்றி கொடுத்துட்டாங்க நியூட்ரல் ட்ராக்னா ரெண்டுக்கும் எப்படி டீம் போடுறதுன்றதை நான் சொல்லிடுறேன். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நியூட்ரல் ட்ராக்கே பார்த்துடலாம். ரோட் ட்ராக் வந்து அது ஈஸி தான் ரோட் ட்ராக்கு. ஸோ நியூட்ரல் ட்ராக் ஃபஸ்ட் பார்த்துடலாம். நியூட்ரல் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர்லியராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விக்கெட்டும் விழுகும், பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நியூட்ரல் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ரோஹித் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்கார், வெளியில் நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ப்ளஸ் போன மேட்ச் ஆடினதை பார்த்தா நமக்கே ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வரும் ரோஹித் சர்மா மேலே.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியராக போடக்கூடிய முகமது ஷமி, பேட் கமிங்ஸ்க்கு அவுட் ஆகக்கூடிய த்ரெட்டுன்னு இருக்குது நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. பட் மற்ற மேட்ச்சில் அவுட் ஆன மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% அடிச்சுட்டு தான் அவுட் ஆகிறன்றப்ப ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சை கொஞ்சம் பிக் பண்ண பாருங்கள் மேக்ஸிமம் டீம்ஸில். ஸோ ரிக்கில்டனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு மைனஸ்ன்றது இருக்குது. என்னன்னா நியூட்ரல் ட்ராக் யூஸ் பண்ணாங்க ஹைதராபாத்னா அவர் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 1K டேயில் ப்ளே பண்ண மேட்சஸில் மட்டும்தான் அவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. நல்ல ரன்ஸ்ன்ற ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்ற இடங்களில் எல்லாத்துலேயுமே ஃப்ளாப்ன்றது ஆயிருக்காரு ரிக்கில்டன்ஸ். அதையும் நோட் பண்ணிங்க. நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் ரிக்கில்டனை மோஸ்ட்லி ட்ராப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பட் அவர் வந்து ஒரு டபுள் ஆப்ஷனாகவும் இருக்கார், விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கு பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்னா மேபி ஸ்பின்னர் போட்டு விக்கெட் விழுந்தால் ஸ்டெம்பீட் அடிக்கலாம், அந்த மாதிரி கேட்ச் பிடிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்குமே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சில் தான் விக்கெட்ஸ்ன்றது கிடச்சிருக்கு. காட்பிகன் கிடையாது, அடிக்க போய் அவுட் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி விக்கெட்ஸ்ன்றதை கிடச்சிருக்குன்றப்போ ரிக்கில்டனுக்கு டபுள் பாயிண்ட்ஸ்லையுமே கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வென்யூ, அதாவது 1K டேவை தாண்டி வெளியே ரொம்ப ஆவரேஜ்ன்றது கம்மியாக வச்சிருக்காரு, பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃப்ளாப் ஆயிருக்காரு. ஸோ நியூட்ரல் ட்ராக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரிக்கில்டனை ஒரு 50% டீமில் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சு எகெயின் அவரை பவுலிங் போட வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா போன மேட்ச் பார்த்துருப்போம், SRH கூட தான் வில் ஜாக்ஸ் பவுலிங் பண்ணார். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கனால 1K யூஸ் பண்ணி 2 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் 2 விக்கெட் எடுத்தார். ப்ளஸ் பேட்டிங்லேயே வந்து சேசிங்கில் 36 ரன்ன்றது ஸ்கோர் பண்ணார். ஸோ நியூட்ரல் ட்ராக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எகெயின் வில் ஜாக்ஸை பவுலிங் சூப்பராக யூஸ் பண்ணாங்க. விக்கெட்டுமே 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. அதையும் நோட் பண்ணிங்க. வில் ஜாக்ஸை இந்த மேட்ச் ஒரு கீ பிளேயராக பாருங்கள். நியூட்ரல் ட்ராக் யூஸ் பண்ணால் ஸோ எந்த ட்ராக் யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக வரவங்க டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் பிச் ரிப்போர்ட் போடணுன்னே அது எந்த பிச்சுன்றதை டெலகிராமில் நான் பிச் ரிப்போர்ட்டை அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் டீம்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூரியகுமாரை பொறுத்த வரைக்கும் வென்யூவில் ஸ்டாட்ஸ்ன்ற ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் நல்லா வச்சிருக்காரு. அப்படின்றப்ப நீ நியூட்ரல் ட்ராக்காக இருந்தாலுமே சூரியகுமார் யாதவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவர் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். போன மேட்ச் ப்ளே பண்ண போய் தெரியும். ஸோ எப்படினாலும் மேக்ஸிமம் இதில் வந்து ட்ரீம் டீமில் வந்துட்டு இருக்காரு. இப்போ ஆரஞ்ச் கேப் ரீடர் போலையும் காம்படிஷனுக்குள்ளே வந்துட்டார் சூரியகுமார் யாதவ். திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர். போன மேட்ச் ஸ்டாட்ஸ் நல்லா வச்சிருந்தாரு. பட் சான்ஸ்ன்றது கிடைக்கல. ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவை முடிச்சு விட்டாங்க சிஎஸ்கேவை. ஸோ திலக் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா 50+ ஆவரேஜ் ரெண்டுலேயுமே வச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு திலக் வர்மாவுமே ஒரு கீ பிளேயராக இருப்பார். ஸோ இந்த மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போவே நான் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ன்ற சொல்லிடுறேன், கீ பிளேயர்ஸ்ன்ற சொல்லிடுறேன். ஸோ பவுலிங் அண்ட் பேட்டிங் வில் ஜாக்ஸ் இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுற சான்ஸ் இருக்குது. நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் திலக் வர்மா எந்த இதுவாக இருந்தாலுமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு சுத்தமாக இந்த மேட்ச் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு வேரியேஷன்ஸ் பவுலிங் போகிறனால ப்ளஸ் பவுலிங் பேட்டிங் இருக்கனால நியூட்ரல் ட்ராக்கில் உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா நியூட்ரல் ட்ராக்கில், ஏன்னா அவர் ரோட் ட்ராக்கில் பேட்டிங் வராமையே கூட போகலாம். இப்போ எம்ஐ ரோட் ட்ராக்கில் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களே நிறையா ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா ஹர்திக் பாண்டியா உள்ளே வரதுக்கான சான்ஸ் கம்மி. அதே மாதிரி விக்கெட் ஆவரேஜுமே ரோட் ட்ராக்கில் கம்மியாக இருக்கனால ஹர்திக் பாண்டியாவுக்கு விக்கெட் விழுவதுமே கம்மி. பட் நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் ஹர்திக் பாண்டியா ஒரு வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர், ஸ்லோ பவுன்சர், ஒய்டியாக்கர், வித்தியாசமாக பால் மாற்றி போகிறதுனால அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் ஹர்திக் பாண்டியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ரோட் ட்ராக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 70% எடுத்துக்கிட்டு ஒரு 30% டீமில் ட்ராப் பண்ண பாருங்கள். ஸோ நமந்தீரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கிடைக்கிற சான்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் மட்டும் நமந்தீரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இவங்களாம் லாஸ்ட்டில் வரக்கூடிய பேட்டர்ஸ்க்கு ரோட் ட்ராக்காக இருந்தால் பேட்டிங் கிடைக்கிறது கஷ்டம். மேபி எம்ஐ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நீங்கள் ரோட் ட்ராக்காக இருந்தாலும் நமந்தீரை ஹர்திக் பாண்டியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பேசர்ஸ் தான் இந்த கிரவுண்டில் அதிக விக்கெட் விழுந்திருக்கனால தீபக் சகர் விக்கெட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் இன்னுமே விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் தீபக் சகரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டாண்டரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மேட்சை பொறுத்த விக்கெட் விழுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. பட் கண்டெயின் பண்ணி பவுலிங் போடுவார். பட் நமக்கு பாயிண்ட்ஸ் தான் முக்கியம், அதுக்கு விக்கெட் எடுக்கணுன்றப்ப இந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோ விக்கெட்ன்றது விழுந்தது இல்லை. இந்த 4 மேட்சுமே நான் செக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டாண்டரை இந்த மேட்ச்சு கொஞ்சம் ட்ராப் பண்ண பாருங்கள். ஸோ ரொம்ப ரிஸ்க்கான பிக்காக தான் இருக்கும் ஸ்டாண்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ பும்ரா எப்படினாலும் விக்கெட் எடுத்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். 1 or 2 விக்கெட்ஸ் நியூட்ரல் ட்ராக்காக இருந்தாலும் சரி, ரோட் ட்ராக்காக இருந்தாலும் சரி. ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ட்ரீம் டீமில் வரமாட்டாரு மேக்ஸிமம் டைம்ஸு. ஸோ எப்போ தான் வராது, ஃபஸ்ட் பாலில் தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காரு. நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெண்ட் போல்ட்டை 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ விக்னேஷ் புதருக்கு பதிலாக இவர் வருவார், ரெஃப்டாம் சீமர் வந்து வருவார் அஸ்வினி குமார். ஸோ அவரை வந்து அஸ்வினி குமாரையுமே இந்த நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நியூட்ரல் ட்ராக்கு இந்த டீம் இப்படி தான். ஸோ நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் SRH கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. நியூட்ரல் ட்ராக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா விக்கெட்ஸ்ன்றது ட்ராப் ஆகும். ஏர்லியராக தீபக் சகருக்கு போன மேட்சே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும்
ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வென்யூவில் கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க அப்படின்றப்போ ஒரு 20-30+ ரன்ஸ்ன்றதை அடிச்சுட்டு அவுட் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்குது நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால். இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தோடனே ஃபஸ்ட் பவுலிங்லேயே தீபக் சாருக்கு அவுட் ஆகுதுக்கான சான்ஸ் இருக்குது. சாரி, ஃபஸ்ட்டு ஓவர்லேயே அவுட் ஆகுதுக்கான சான்ஸுமே இருக்குது நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால். இஷான் கிஷான்மே நியூட்ரல் ட்ராக்னா சஃபர் ஆவார். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக்னா யார் நல்லா ஆடுவா அப்படின்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக்னா நீங்கள் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு போகலாம். அதுவும் ஃபஸ்ட் பேட்டிங்னா தாராளமாக போகலாம். 30+ ஆவரேஜ் வச்சுருக்காரு. கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக ஆடணும், கொஞ்சம் ரன்ஸ் ஏற்றணும் அப்படின்னா அவர் வந்து 25 பாலுக்கு 30 ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடி கொடுக்கலாம் நிதிஷ்குமார் ரெட்டி நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால். கிளால்சனை பொறுத்த வரைக்கும் எந்த இதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ எதுலேயுமே அவர் ஆடக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிளேயரு. ஸோ அனிகேட் வர்மா, அபினவ் மனோகர்லாம் நீங்கள் ரோட் ட்ராக் யூஸ் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எம்ஐ வந்து கண்டிப்பாக பவுலிங்கில் டஃப் கொடுப்பாங்க. இவங்க 2 பேர்த்த மட்டுமே 140 அடிக்க விட மாட்டாங்க ரோட் ட்ராக்காக இருந்தாலும். ஸோ பேட் கமிங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ட்ராக்காக இருந்தாலும் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் பிக் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி செகண்ட் பவுலிங்கில் அதிகமாக பிக் பண்ண பாருங்கள். அதே மாதிரி இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூட்ரல் ட்ராக்காக இருந்தாலும் ரோட் ட்ராக்காக இருந்தாலும் பேட்டர்ஸ்க்கு அதிகமாக கேப்டன்சி கொடுக்க பாருங்கள். டிராவிஸ் ஹெட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றியும் பேசலாம். முகமது ஷமி வந்து இந்த பிச்சில் விக்கெட் எடுத்திருக்காரு நியூட்ரல் ட்ராக்கில். ஸோ நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் மட்டும் முகமது ஷமியை பிக் பண்ண ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ மற்றபடி அவர் விக்கெட்ஸ்ன்றது பெரிய அளவில் எடுக்கல. ஹர்ஷல் பட்டேலை பற்றி பேசியாகணும். எந்த பிச்சாக இருந்தாலும் இந்த இதில் பவுலிங் ஸ்ட்ராங் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட் கமிங்ஸு, ஹர்ஷல் பட்டேல், இஷான் மலிங்கா இவங்க 3 பேர்த்தையுமே எந்த பிச்சாக இருந்தாலும் மோஸ்ட்லி எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஈசான் மலிங்கா போன பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்லேயும் 2 விக்கெட் எடுத்தார். ரோட் ட்ராக்லேயுமே எடுத்தார். அப்போ தான் இறக்கி விட்டாங்க உள்ள. அதே மாதிரி வான்கடேலையும் 2 விக்கெட் இருந்தது பிக் பண்ணார் ஈசான் மலிங்கா. ஹர்ஷல் பட்டேல் எப்படினாலும் உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். பேட் கமிங்ஸ் மோஸ்ட்லி செகண்ட் பவுலிங்கில் அதே விக்கெட் எடுத்துருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நியூட்ரல் ட்ராக்கான ஒரு டீம் எடுக்கக்கூடிய அனலைசிஸ். ஸோ இப்போ நம்ம ரோட் ட்ராக் பார்க்கலாம். ரோட் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங்கை பேசலாம். எல்லாத்தையுமே நீங்கள் ட்ராப் பண்ண வேண்டிய வரும் ரோட் ட்ராக்கில். அப்போது யார் ஸ்பெஷலிஸ்ட் விக்கெட் எடுக்கிறதுல அப்படின்ற அவங்கள மட்டும் பார்த்து பவுலரை சூஸ் பண்ணாவே போதுமான அளவாக இருக்கும். மிச்சம் எல்லாத்தையுமே பேட்டரை நீங்கள் எடுங்க. பும்ரா எப்படினாலும் விக்கெட் எடுத்துருவார். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பும்ரா ரோட் ட்ராக்காக இருந்தால் பும்ராவை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். ஏதாவது பண்ணி விக்கெட் எடுத்துருவார். அதே மாதிரி பும்ரா மட்டும் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன்னா மற்றவங்க யாருமே பும்ரா அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு டைட்டிங் பவுலர் கிடையாது. மேபி ரோட் ட்ராக்காக இருந்தால் ட்ரெண்ட் போல்ட்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் யாக்கர்ஸ் தான் போட்டு கண்டெயின் பவுலிங் தான் பண்ணுறாரு. அப்போ அடிக்க போய் விக்கெட் விழுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். அப்படின்றப்போ ரோட் ட்ராக்காக இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி எந்த பிச்சாக இருந்தாலும் தீபக் சார் கொஞ்சம் அடி வாங்குறாரு, எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்காரு. ஏர்லி தான் கொஞ்சம் ஸ்விங் அண்ட் சீம் இருந்தால் மட்டுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. மற்றபடி ஃபுல்லாக வந்து ஹிட் பண்ணிடுறாங்க தீபக் சாரை. ஸோ பும்ரா அதே மாதிரி ஷான்னரு, ட்ரெண்ட் போல்ட்டுமே தேர்ட் சாய்ஸ் தான் எனக்கு. ஸோ அப்படின்றப்ப நல்லா கண்டெயின் பண்ணக்கூடிய பவுலர் ஷான்னா பும்ராவும் ஷான்னரும் தான். ஸோ பட் ஸ்பின்னிங் எடுக்கணும்னாலும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ரோட் ட்ராக்காக இருந்தால். அப்படின்றப்போ நீங்கள் ரோட் ட்ராக்காக இருந்தால் நீங்கள் வந்து ஷான்னரு, பும்ரா இவங்க 2 பேர்த்த பவுலர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ரோட் ட்ராக்காக இருந்தால் எந்தெந்த பிளேஸை பிக் பண்ணலாம், ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அதுக்குமே பார்த்துடலாம். ஸோ அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த பேட்டிங்காக இருந்தாலும் ரோஹித் சர்மாவை ரோட் ட்ராக்கில் பிக் பண்ணிக்கோங்க. 32+ ஆவரேஜ் வச்சிருக்காரு வென்யூவில், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிக்கில்டன் மற்ற வேன்கடையில் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தவிர மற்ற வென்யூவில் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஸ்டில் ரோட் ட்ராக்காக இருந்தால் ஹிட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. டபுள் ஆப்ஷன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுமே இருக்கனால ரிக்கில்டனையும் சூஸ் பண்ணி பாருங்கள். வில் ஜாக்ஸை நீங்கள் ரோட் ட்ராக்காக இருந்தால் கொஞ்சம் ட்ராப் பண்ண பாருங்கள். ஏன்னா ரோட் ட்ராக்காக இருந்தால் அவர் யூஸ் ஆக மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா வில் ஜாக்ஸ் பேட்டிங்குமே வரதில்லை. மோஸ்ட்லி எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க வில் ஜாக்ஸ். அப்படின்னப்போ நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் பவுலிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. நியூட்ரல் ட்ராக் பற்றி ஆல்ரெடி பேசிட்டேன். இப்போ நம்ம ரோட் ட்ராக் மட்டும் இப்போ பேசலாம். ஸோ வில் ஜாக்ஸை ரோட் ட்ராக்காக இருந்தால் மோஸ்ட்லி ட்ராப் பண்ண பாருங்கள். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா, நம்மந்தேர் வரைக்கும் பேட்டர்ஸை மாற்றி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ். ரிக்கில்டனுக்கு இருக்கக்கூடிய மைனஸ் நான் சொல்லிட்டேன். மற்ற வான்கடையில் மட்டும் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மற்ற வென்யூஸில் இப்போ ஃப்ளாப்பு தான் ஆயிருக்காரு அதிகபட்சமாக. ஸோ ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தர் இது வரைக்கும் வந்து பேட்டர்ஸை எடுக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ரோட் ட்ராக்காக இருந்தால். ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணால் சூரியகுமார் யாதவ், ரிக்கில்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா. ஸோ இது வரைக்கும் பிக் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி ஹர்திக் பாண்டியா வந்து சில மேட்சஸில் தான் ஃப்ளாப் ஆகிறார். அது காரணம் அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். 4 ஓவர் போடுறாரு, ப்ளஸ் பேட்டிங்குமே கிடைக்கிற சான்ஸில் வந்து நல்லா ஹிட் பண்ணுறாரு. அப்படின்றப்போ உங்களுக்கு 1 விக்கெட் இல்லை 2 விக்கெட் எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடலாம். அப்போது பேட்டிங்கில் வந்து ஒரு 10-20 ரன் அடித்தாலே போதும், ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எப்போயுமே நமக்கு ரிஸ்க்காக தான் போய் முடியும். அப்படின்றப்போ நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹைதராபாத்துமே விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குன்றப்போ பேட் கமிங் செகண்ட் பவுலிங் நல்லாவே போடுவார். அப்படின்றப்போ
அவர் வந்து விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். இவங்க செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப அப்படி ஹர்திக் பாண்டியாவுக்கும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இப்படி எடுக்க பாருங்கள், ரிக்கல்டன் எடுக்க பாருங்கள். இன்னொரு டீமில் ரோஹித் சர்மா, பேட் கமிங்ஸுக்கு ஒரு மைனஸ்ன்றது இருக்குது. அதாவது ரோஹித் சர்மா முகமது ஷமிக்கும் பேட் கமிங்ஸுக்கும் அவுட்ன்றது ஆயிருக்காரு. அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மா ரிக்கல்டனை விட்டுட்டு வில் ஜாக்ஸையும் ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தர் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸை சூஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஃபஸ்ட் பேட்டிங் நான் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி அந்த டீமை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் ஃபஸ்ட் பேட்டிங்கில் தான் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரோட் ட்ராக்காக இருந்தால் செகண்ட் பேட்டிங்கும் நல்லா பண்ணுவார் கண்டிப்பாக. அப்படின்றப்போ நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பாங்க. ஸோ இஷான் கிஷான் இந்த வென்யூவில் நல்லா பண்ணியிருக்காரு தவிர்த்து மும்பை இந்தியன்ஸ் கூட நல்லா பண்ணுவாரான்னு கேட்டால் ரோட் ட்ராக்காக இருந்தால் நல்லா இப்போ ரோட் ட்ராக் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோன்றப்ப நீங்கள் இஷான் கிஷானோடய போகலாம். நிதிஷ்குமார் ரெட்டியை நீங்கள் எந்த பிச்சாக இருந்தாலும் நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட் போகிறப்ப இவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆடி ரன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் ரோட் ட்ராக்காக இருந்தால் நிதிஷ்குமார் ரெட்டியை கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு நியூட்ரல் ட்ராக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி ரோட் ட்ராக்காக இருந்தால் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், கர்ல்சன், அனிகேட் வர்மா இது வரைக்கும் பேட்டிங்கை எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பவுலில் முகமது ஷமி நல்லா பண்ணியிருக்காரு, செகண்ட் பவுலில் பேட் கமிங்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ரோட் ட்ராக்காக இருந்தால். விக்கெட்டுன்றது பேசர்ஸ் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா கொஞ்சம் விக்கெட்ஸ்ன்ற ட்ராப் பண்ணுறப்போ உங்களுக்கு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் அடுத்தடுத்து பேட்டர்ஸ் வருவாங்க. இதில் பேட்ஸ்மேன்ஸில் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அனிகேட் வர்மாவை ஒரு லோ பொசிஷன் பிளேயராக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அவருக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. சான்ஸ் கிடச்சா மேபி விக்கெட்ன்றது விழுந்தால் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் நீங்கள் நிதிஷ்குமார் ரெட்டியை எடுங்க. ரோட் ட்ராக்காக இருந்தால் கழட்டி விட்டுருங்க நிறையா டீம்ஸில். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி பேட்டர்ஸ் இந்த எல்லாருமே ரோட் ட்ராக்காக இருந்தால் மஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் இஷான் கிஷானையுமே கொஞ்சம் ட்ராப் பண்ண பாருங்கள். ஏன்னா அவுட் ஆகிறதுக்கு சான்ஸுமே இருக்குது. ரோட் ட்ராக்காக இருந்தால் கண்டிப்பாக ஹிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நிறையா டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன், பொறுமையாக தெளிவாக சொல்லியிருக்கேன், நோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல், இஷான் மல்லிங்காவை எந்த தான் இருந்தாலும் சரி, எந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் பவுலிங், செகண்ட் பவுலிங், அதுக்கப்புறம் வந்து நியூட்ரல் ட்ராக், ரோட் ட்ராக் எதுலேயுமே எடுக்க பாருங்கள். பேட் கமிங்ஸை எந்த பிச்சாக இருந்தாலும் செகண்ட் பவுலிங்கில் அதிகமாக எடுங்க. முகமது ஷமியை ஃபஸ்ட் பவுலிங்கில் அதிகமாக எடுங்க நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால். ஏன்னா ரோட் ட்ராக்கில் பஞ்சாப் கிங்ஸ் கூட முகமது ஷமி பயங்கரமாக அடி வாங்கினார், பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான நோட்ஸு. 2 பிச்சுக்குமே நான் அனலைசிஸ்ன்ற சொல்லியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டிஜிஎல் டெமோ டீம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ரோட் ட்ராக்கில் ஆடினாங்கன்னா எப்படி டீம் எடுக்கணுன்ற எக்ஸாம்பிளில் ஒரு டீம் எடுத்திருக்கேன். ஸோ இது ரோட் ட்ராக்கான டீமு. கர்ல்சன், ரிக்கல்டன், இஷான் கிஷான், டிராவிஸ் ஹெட், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரோஹித் சர்மா, அபிஷேக் சர்மா, பும்ரா, ஹர்ஷல் பட்டேல், ஈசான் மல்லிங்கா. ஸோ செகண்ட் பவுலிங்காக இருந்தால் நீங்கள் ஈசான் மல்லிங்காவை ஹர்ஷல் பட்டேலையும் விட்டுட்டு பேட் கமிங்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணிட்டு பேட் கமிங்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கேப்டன் வந்து அபிஷேக் சர்மா, அதே மாதிரி சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ரிக்கல்டன்லாம் ஒரு 30+ அடித்து ட்ரீம் டீமில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிவிட்டு அவுட் ஆகிடுவாங்க. ஒரு ஹர்ஷல் பட்டேல் வந்து விக்கெட் எடுத்துருவார், ஈசான் மல்லிங்கா விக்கெட் எடுத்துருவார். அதுக்கப்புறம் திலக் வர்மா அதிக ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்னால அவர் வந்து ஹை ஸ்கோர் போயிடுவார். ஸோ அப்படின்றனால நான் இவரை ஒய்சியாக ட்ரை பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மேட்ச்சுமே பேட்டிங்கில் சான்சஸ் கிடைக்கல. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு திலக் வர்மா. ஸோ ஸ்டாட்ஸுமே அதிகபட்சமாக இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நியூட்ரல் ட்ராக்குக்கான ஒரு டீமு. ஸோ டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன். அது ரோட் ட்ராக்கான டீமு, இது நியூட்ரல் ட்ராக்கான டீமு. ஸோ எந்த ட்ராக்காக இருந்தாலும் கர்ல்சன் நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. வென்யூ ஹெட்லேயுமே ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ நியூட்ரல் ட்ராக்காக இருந்தாலும் இவரை நம்பி தான் இந்த டீம்ன்றது இருக்குது. நியூட்ரல் ட்ராக் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா கர்ல்சனை நம்பி தான் பேட்டிங்க்கு வச்சு இருக்காங்க. அப்படின்றப்போ கர்ல்சனை கேப்டனாக போட்டு கர்ல்சனை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ரிக்கல்டன் வென்யூ வேறு பக்கம் நல்லா ப்ளே பண்ணாத காரணத்தினால ட்ராப் பண்ணியிருக்கேன். ரோஹித் சர்மாவையும் ட்ராப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஆஃப் முகமது ஷமி, பேட் கமிங்ஸ்க்கு ஒரு த்ரெட் இருக்குது, அவருக்கு த்ரெட் இருக்கனால அவரை ட்ராப் பண்ணுறது பண்ணியிருக்கேன். ஸோ டிராவிஸ் ஹெட்டுக்கு நல்ல ஸ்டாட்ஸ் இருக்கனால 2லுமே பிக் பண்ணியிருக்கேன். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி நியூட்ரல் ட்ராக், ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ் நியூட்ரல் ட்ராக். ஸோ பும்ரா, ஹர்ஷல் பட்டேல், பேட் கமிங்ஸ், இஷான் மல்லிங்கா. ஸோ இதுக்கு பேட் கமிங் இந்த 3 பவுலருக்கு பாரு யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் ட்ரெண்ட் போல்ட்டு சாண்டரு யாராவது ஒருத்தர் கூட மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் மும்பை இந்தியன்ஸில். ஸோ கேப்டன் கர்ல்சன், அதிகபட்ச விக்கெட் டேக்கராக இருக்கக்கூடிய ஹர்ஷல் பட்டேல் வைஸ் கேப்டன். ஸோ இதுதான் 2 பிச்சுக்குமே அனலைசிஸும் கொடுத்துட்டேன், அதே மாதிரி டீம்ஸுமே கொடுத்துட்டேன். தெளிவாக பார்த்து நல்லா டீம்ஸ் போட பாருங்கள். ஆல் த பெஸ்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.